வணக்கம், வெல்கம் டு gvspace. இந்த வீடியோவில் டிபெண்டன்சி டயக்ராம் பற்றி பார்க்கலாம். டிபெண்டன்சி டயக்ராம் நம்ம நார்மலைசேஷன் ப்ராசஸை கேரி அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதை பார்க்கலாம். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் டேபிளில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது மோர் தென் ஒன் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பே அவங்களோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி தராங்க. இப்போ லக்ஷ்மி அப்படிங்கிற எம்ப்ளாயி எடுத்துட்டோம்னா அவங்க டெக்னிக்கல் ரைட்டராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் 1 hour ஒர்க் பண்ணுறதுக்கு $30 தராங்க. ஸோ அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு $150 இந்த ப்ராஜெக்டில் அவங்களுக்கு பேயாக கிடச்சிருக்கு. அதே எம்ப்ளாயி இன்னொன்று ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க, சேம் டெக்னிக்கல் ரைட்டர் அப்படிங்கிற ரோல் தான். ஸோ அவங்களுக்கு அது $30, 1 hourக்கு $30. ஸோ அவங்க இந்த ப்ராஜெக்டில் 15 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ $450 இந்த ப்ராஜெக்ட் மூலமாக அவங்களுக்கு பே கிடைச்சிருக்கு. இப்போ இந்த டேபிளை நம்ம நார்மலைசேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டேபிள் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எல்லா செல்லுலேயும் கண்டிப்பாக ஒரு வேல்யூ தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூஸும் இந்த 3 ரெக்கார்ட்ஸ்க்கு காமனாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரோவுக்கும் நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். ஸோ தட் நமக்கு எல்லா செல்லுலேயும் ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி கிடச்சிடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன் என்ன அப்படின்னா நமக்கு யூனிக்காக எல்லா ரெக்கார்ட்ஸும் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கீ காலம்ஸ் இருக்கணும். ஸோ இந்த டேபிளில் நமக்கு ப்ராஜெக்ட் நம்பர் அண்ட் எம்ப்ளாயி நம்பர் இந்த 2 காலம்ஸ் தான் கீ காலம்ஸாக இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 காலம்ஸ் வச்சு இந்த டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்கிற இந்த டோட்டல் சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த காலமை மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதில் ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் நம்ம அதை ஆட் பண்ணலை. ரீசன் பார்த்தீங்கன்னா இது டிரைவ்டு ஆட்ரிபியூட். இந்த காலமில் இருக்கிற வேல்யூஸ் இந்த 2 டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் வச்சு கால்குலேட் பண்ண வேல்யூ தான். ஸோ நம்ம டிரைவ்டு ஆட்ரிபியூட் யூஸ்வலாக டேபிளை வச்சுருக்க மாட்டோம். ஸோ அதனால் நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. இப்போ இந்த டேபிளை நம்ம இப்போ டிபெண்டன்சி டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த டயக்ராம் தான் டிபெண்டன்சி டயக்ராம். ஸோ இது நம்மளோட எக்ஸாம்பிள் டேபிளை ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸை இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம கீ காலம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணியும் ஹைலைட் பண்ணியும் நம்ம காமிப்போம். அண்ட் தென் இதில் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அது அப்பர் பார்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் வரைக்கும் தானே நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த 2 காலம்ஸ் தான் கீ காலம்ஸ். இந்த 2 காலம் வச்சு இந்த டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அப்போ இந்த எல்லா காலம்ஸும் இந்த 2 கீ காலம்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம என்ன செய்வோம், செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறமா தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த அப்பர் பார்ட் நம்ம எது வரைக்கும் ப்ராசஸ் பண்ணியிருக்கோமோ அதை இங்கே நம்ம காமிப்போம். பாட்டம் பார்ட்டில் அது வேறு என்ன டிபெண்டன்சிஸ் எல்லாம் இருக்கோ அதை கீழே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் நார்மல் ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் நார்மல் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படிங்கிறது இப்போ நம்மளோட டேபிளில் 2 கீ காலம்ஸ் இருக்கா, இப்போ இதில் இருக்க மற்ற எல்லா காலம்ஸும் நம்ம இந்த 2 வேல்யூஸோட காம்பினேஷன் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரே ஒரு கீ காலம் மட்டுமே வச்சு அந்த காலம் வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அது பார்ஷியல் டிபெண்டன்சி. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ப்ராஜெக்ட் நேம் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் நேமை நம்ம ப்ராஜெக்ட் நம்பர் மட்டுமே வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்பர் கொடுத்து அந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அப்போ இதுதான் பார்ஷியல் டிபெண்டன்சி. ஏன்னா அது எம்ப்ளாயி நம்பர் யூஸ் பண்ணவே இல்லை. பட் இந்த டேபிளுக்கு இது 2 தானே கீ காலம்ஸ்.
சிமிலர்லி இந்த எம்ப்ளாயி நேம், ஜாப் கிளாஸ், சார்ஜ் இந்த காலம்ஸும் எம்ப்ளாயி நம்பர் மட்டுமே வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ப்ராஜெக்ட் நம்பர் வந்து தேவையில்லை. இப்போ இதுவுமே வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ இந்த 3 காலம்ஸும் இந்த காலம் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. பட் அவர்ஸ் பாருங்கள், அவர்ஸ் வந்து இந்த ரெண்டுமே தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இதில் வந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் வந்து 5 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே லக்ஷ்மி இன்னொன்று ஒரு ப்ராஜெக்டில் 15 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது அவர்ஸ்க்கு இது ரெண்டுமே தான் தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த அவர்ஸ் அப்படிங்கிற காலம் மட்டும்தான் 2 கீ காலம்ஸும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து நமக்கு 2 பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது. அண்ட் தென் இன்னொன்று ஒரு டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இங்கே இருக்குது. அப்படிங்கிறது ஒரு நான் கீ காலம் இன்னொன்று ஒரு நான் கீ காலம் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா அதுதான் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. இப்போது இந்த ஜாப் கிளாஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜாப் கிளாஸ் வச்சு நம்ம வந்து சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த எம்ப்ளாயி அனிதா அப்படிங்கிற எம்ப்ளாயி அவங்க என்ன ஜாப் ரோலில் இருக்காங்க? மேனேஜர் அப்படிங்கிற ரோல் ப்ளே பண்ணுறாங்க. மேனேஜர் அப்படிங்கிற ரோலுக்கு $80 ஃபிக்ஸட் ரேட்டு. அதே மாதிரி இங்கே லக்ஷ்மி அப்படிங்கிற எம்ப்ளாயி டெக்னிக்கல் ரைட்டராக இருக்காங்க. அவங்களுக்கு ஃபிக்ஸட் பே வந்து $30. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம வந்து எம்ப்ளாயி நம்பர் வச்சு இந்த சார்ஜை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வேறஸ் ஜாப் கிளாஸ் மட்டுமே வச்சு இந்த சார்ஜ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ஒரு நான் பிரைமரி கீ காலம் இன்னொன்று ஒரு நான் பிரைமரி கீ காலமை வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ஸோ அதனால் இந்த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியும் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டேபிள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 பார்ஷியல் டிபெண்டன்சியும் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுவோம்? ஸோ இந்த காலம் வந்து இதை மட்டும்தானே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இதை வந்து இந்த ஒரிஜினல் டேபிள்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த காலமும் ஆட் பண்ணி நியூவாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் நேமையும் ப்ராஜெக்ட் நம்பரையும் கம்பைன் பண்ணி நியூவாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த டேபிளில் இருந்து இந்த காலமை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இந்த பார்ஷியல் டிபெண்டன்சி எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயி நம்பர், நேம், ஜாப் கிளாஸ், சார்ஜ். ஸோ இதை 4மே சேர்த்து நியூவாக ஒரு டேபிளை நம்ம இங்கே வந்து க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த ஒரிஜினல் டேபிளில் இருந்து இந்த 3 காலம்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு வந்து ரிமைனிங் என்ன இருக்கும்? ப்ராஜெக்ட் நம்பர், எம்ப்ளாயி நம்பர் அண்ட் அவர்ஸ். ஸோ இது மட்டும்தான் நமக்கு வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மில் இருந்த டேபிளை செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ட்ரை பண்ணுறப்போ நமக்கு 3 டேபிள்ஸாக இங்கே டீகம்போஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அகெயின் இந்த டேபிள்ஸும் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் டிபெண்ட்டாக தான் இருக்குது, எந்த ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை. ஸோ அப்போ இதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஹார்ஸ் அப்படிங்கிறது 2மே தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டேபிளை நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. பட் இந்த டேபிளில் பார்த்தோம்னா டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி மட்டும் இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? தேர்டு நார்மல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? அகெயின் ஜாப் கிளாஸும் சார்ஜையும் தனியாக ஒரு நியூ டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மெயின் டேபிளில் இருந்து சார்ஜை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூவாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து எல்லாமே வந்து டாப்பில் தான் டிபெண்டன்சிஸ் மார்க் ஆகிருக்கு. பாட்டமில் எந்த ஒரு டிபெண்டன்சிஸும் நமக்கு மார்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ரைஸ் ஆகலை. ஸோ அப்போ இந்த டேபிள் வந்து ஃபுல்லாமே நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டோம்.